ஒரு விஷயத்துல நம்ம வந்து அதீதமான எக்ஸ்பர்ட் ஆகணும்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் வந்து அதுக்கு நிச்சயமா அலோகேட் பண்ணணும். இது வந்து நெறைய ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. நெறைய புரொடக்டிவிட்டி ஹேக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது காமனான திங்ஸ். ஸோ அது எந்த அளவுக்குன்னு ஒரு மெட்ரிக்ஸ் இதுவரைக்கும் இருந்ததே இல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்துல சக்சீட் ஆகுறதுக்கு வந்து குவான்டிட்டியா பார்க்கவா, இல்ல வந்து ஒரு அல்காரிதமுக்கா ஒரு மெஷினா பார்க்கக்கூடாது. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தினமும் அதுக்கான ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான ஒரு மெஷர்மென்ட் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்ல. பட் இந்த மால்கம் கிளாட்வெல்ங்கிற ஒரு நபர் தான் வந்து இவர் நெறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் புரொடக்டிவிட்டி ஏரியால வந்து ஒரு ஆத்தர் 80/20 ரூல் அப்புறம் வந்து கோலியத் அப்புறம் வந்து நெறைய அந்த புரொடக்டிவிட்டி ரிலேட்டட் புக்ஸ்லாம் அவரு எழுதியிருக்காரு. இதுல மெயின் ஒன் ஃபேமஸான ஒன் பார்த்தீங்கன்னா வந்து தி 10,000 ஹவர் ரூல்ஸ். இதோட பேர்லயே இருக்கு 10,000 ஹவர். அதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து அவுட் கிளாஸ் எக்ஸ்பெர்ட் ஆகணும். அதாவது வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பெர்ட் ஆகணும்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க 10,000 ஹவர்ஸ் வந்து வொர்க் பண்ணணும். இத இந்த கான்ட்ராடிக்டரா வந்து இந்த விஷயத்த வந்து எதிர்க்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. லைக் இது வந்து மித்தா இருக்கும். இதுக்கு வந்து வெறுமனே ஒரு குவான்டிட்டிய வச்சு நம்ம அளக்க முடியாது. குவாலிட்டியும் முக்கியம். எவ்வளோ நேரம் பண்றத விட அது எவ்வளோ குவாலிட்டியா பண்றது முக்கியம். பட் இன் ஒன் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து, சில சமயம் இந்த குவான்டிட்டி முக்கியமா இருந்திருக்கு. அதுக்கு நெறைய பேர் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேக்ட்ட வந்து. முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிரீன். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவரும் வந்து சொல்லியிருக்காரு, இந்த 10,000 ஹவர் வந்து நிச்சயமா வந்து ஒரு துறையில வந்து நம்ம ஒரு இன்டென்சிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணோம்னா, அதுல வந்து நம்ம டாப் நாட்ச் குவாலிட்டி அடையலாங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அவரு சொன்ன அவரோட ஃப்ரெண்டான ஹேண்ட்ரூ வந்து இதே மாரி ஒரு விஷயத்துல நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது முக்கியமான எந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, செஸ்லயும் அதுக்கப்புறம் வந்து வயலின் மியூசிக்ஸ் ரிலேட்டட் ஆர்ட் ஒர்க்லயும். ஸோ இந்த 2 விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த செஸ்ல முக்கியமா ஒரு குறிப்பிட்ட பிளேயர் பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய ஹவர்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி போடும்போது அவங்க பிரெயின்ல வந்து அந்த வயரிங் வந்து ரொம்ப வேகமா இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அது வந்து 5000 ஹவர்ஸ்லயோ, 8000 ஹவர்ஸ்லயோ இல்லாம, அது 10,000 ஹவர்ஸ்ல தான் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு கட்டத்துல மேல அந்த துறையில அவங்க வந்து செகண்ட் நேச்சரா ஆயிருவாங்க. அந்த பிரெயினுக்கு வந்து அது ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ பிரெயின் அப்படிதான் வந்து ஃபங்ஷன் ஆகும். ஸோ இது மாரி தான் அவங்க அந்த சாதாரண ஒரு செஸ் பிளேயர் கன்டினியூஸா இன்டென்சிட்டியா வொர்க் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகுறாங்க. ஸோ அது மாரி அந்த செஸ் மட்டும் இல்லாம ஒரு நெறைய ஒரு டைமென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ல வந்து எல்லா இதுலயும் செக் பண்ணாங்க. அந்தந்த துறைகள்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமா பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கோடிங் இருக்கட்டும். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு சிஇஓஸா இருக்கட்டும். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் கெமிஸ்ட்டா இருக்கட்டும். இல்ல பிசிசிஸ்ட், மேத்தமேட்டிஷியன் இல்லன்னா வந்து ஒரு செஸ் பிளேயர், ஸ்விம்மரு எதுவா இருந்தாலும் சரி, அந்த பர்ட்டிகுலர் துறைக்கு வந்து அவங்க ஒரு கணிசமான முக்கியமா அவர் சொன்னது ராபர்ட் கிரீன் என்ன சொன்னார்ன்னா, 8 வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃபோகஸ்டா வந்து சால்வ் பண்ணணும்னு குறியா இருக்கீங்க. டே அண்ட் நைட் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க ஆப்வியஸா அதுக்கான இம்மென்ஸ் இன்டென்சிட்டி, அதுக்கான இம்மென்ஸ் நாலேட்ஜ் வந்து உங்களால கேதர் பண்ண முடியும். நிச்சயமா நீங்க அந்த அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க நிச்சயமா சால்வும் பண்ணுவீங்கன்னு ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களோட ஃபேக்ட்லாம் படி நம்ம பார்க்கும்போது, ஒரு விஷயத்துல நீங்க வந்து எக்ஸ்பெர்ட் ஆகணும்னா, ஆப்வியஸ்லி நீங்க அதுக்கான ஹையான இன்டென்சிட்டி அதாவது 10,000 ஹவர் ஒர்க் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இது வந்து டேஸ்ல வந்து எப்படி சொல்றது? அதாவது 1 ஹவர்ல ஒரு நாளைக்கு வந்து 10 ஹவர் ஒர்க் பண்ணி, நெக்ஸ்ட் டே வந்து 1 ஹவர் ஒர்க் பண்ணி, அந்த மாரி இல்லாம அது இன்டென்சிட்டி வந்து எல்லா ஹவர்லயும், எல்லா டேலயும் ஈவனா கேரி அவுட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து கோபி பிரையன்ட் ஒண்ணு சொல்லலாம். ஏன்னா, அவரு மாரி ஒரு டிசிப்ளினான ஒரு பிளேயர் ஒரு அத்லீட் பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வந்து ஸ்ட்ரெச்சா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் ஒர்க் வந்து தினமும் பண்ணுவாரு. டெய்லி டே இன், டே அவுட் வந்து அவர் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாரி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அந்த அந்த இன்டென்சிட்டி தான் நம்ம அது எல்லா நாளையும் கேரி அவுட் பண்ணணும். ஈவனா இருக்கணும் முக்கியமா. ஸோ அதனால தான் இந்த 10,000 ஹவர்ஸ் ரூல்ஸ் வந்து சில பேர் மித்துங்கிறாங்க. அது காரணம் இந்த அன்ஈவன் ஸ்ப்ரெட் அவுட் பண்றதுனால. ஸோ உங்களுக்கு ஒரு துறையில எக்ஸ்பெர்ட் ஆகணும்னா, ஆப்வியஸ்லி நீங்க 10,000 ஹவர்ஸ் அதுக்கு நீங்க ஒரு டவுன் த லைன் 10 இயர்ஸ்ல குடுத்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா அத வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெர்ட் ஆவீங்க.